புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் தொகையை விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்து இருந்தார். அந்த வகையில் இன்று சட்டப்பேரவையில் விவசாய சங்கத்தினரிடம் அதற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். அருணாச்சல பிரதேசத்திலும் லடாக்கிலும் என்ன நடக்கிறது என்பதை பாஜக தலைவர்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக சீமான் பெரியாரை இழிவுபடுத்தி வருகிறார் என்றும் சீமான் இறந்து போனவர்களை வைத்துதான் அரசியல் செய்கிறார் என்று விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், டங்ஸ்டன் விவகாரத்தில் அண்ணாமலை எங்கு போய் பேசினாலும் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் மாநில அரசிடம்தான் உள்ளது என்றும் தெரிவித்தார். அமைப்பு சட்டம் வலிமையானது, அதையெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாட்டில் திணிக்க முடியாது. அதற்கு பல முன்னுதாரணங்கள் இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் விஷயத்தில் கொட்டு வைத்திருக்காங்க. நீங்கள் முடிவெடுக்கிறீங்களா, நாங்கள் எடுக்கணுமான்னு சொல்லியிருக்காங்க. பல மாநிலங்களில் பஞ்சாபில் நடந்திருக்கு அது மாதிரி. ஆகையால் இதையெல்லாம் திணிக்க முடியாது. மாநில அரசுக்கு உட்பட்டது. அவர்கள் என்ன தீர்மானம் போட்டாலும் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை நடைமுறைப்படுத்தும் இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்குது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக சட்டப்பேரவையில் நாங்கள்லாம் இருக்கும்போது சொல்லியிருக்காரு, அது வராது, ஒரு வேளை அது வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே என்ன சொல்லணும்? இது அரசியலாகிட்டே இருக்கார். அண்ணாமலைக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போது நான் பேட்டி கொடுத்ததை வச்சு கட்சித்தீவை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. இது என்ன கட்சித்தீவை பற்றி பேசுகிறவர் ஏன் அருணாச்சல பிரதேசம் பற்றி பேச மாட்டுறாரு? அருணாச்சல பிரதேசன்றாலே இந்த நம்ம நாட்டில் இருக்கா, ஒரு அங்கமாக இல்லையா? எத்தனை ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் இந்த 10 ஆண்டுகள் மோடியோடைய ஆட்சியில் மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. வாயை திறந்துருக்காங்களா அது வரைக்கும்? அது மாதிரி இருக்குதான்னு அவர் கேளுங்க. திருவாபுரி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் வசதிக்காக 4 வழி சாலையை 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 மாதங்களில் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு பேட்டியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்லும் பாதை ஒரு வழி பாதையாக உள்ளதால் உட்புற சாலையை விரிவுபடுத்தி தர வேண்டும் என பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் திருவாபுரி முருகன் கோவிலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக அமைச்சர்கள் ஏவா வேலு, வி.கே. சேகர்பாபு, சாமு நாசர் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உட்புற சாலையில் இருந்து மாற்றுப்பாதை அமைக்கும் திட்டம் குறித்து வரைபடங்களுடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 மாதங்களில் உட்புற சாலையை விரிவுபடுத்தி 4 வழி சாலை அமைக்கும் பணிகளை முடித்திட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த திருக்கோயிலுக்கு போதுமான ரோடு வசதி இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற பழைய ரோடுன்றது 7 மீட்டர்லேருந்து 11 மீட்டர் அளவுக்கு தான் இருக்கிறது. சில இடங்களில் 7 மீட்டர், சில இடத்துல 11 மீட்டர். அதுவும் ஒரு வழி பாதையாக இருக்குது. இதே வழியிலே போகிறதுல பல சிரமங்கள் இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. திருக்கோயிலுக்கு முறையாக உள்ளே சென்று ஆன்மீக கடனை செலுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக மக்களும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, நம்முடைய அமைச்சர் நாசர் அவர்களும் நம்முடைய அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இது நியாயமாக இந்த ரோடுகள் விரிவுபடுத்த வேண்டியது தான். இதற்கு பின்னால் விரைந்து நில எடுப்பு பணிகளில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஒரு 2 மாதங்களிலே இந்த நிலத்தை நீங்கள் கையகப்படுத்தி நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்படையுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த பணியை பொறுத்தளவுக்கு அறநிலையத்தினுடைய ஆணையாளரும் நம்முடைய செயலர் அவர்களும் மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பு கொண்டு இந்த நிலத்தை உடனே கையகப்படுத்தி நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்படைத்தாக்கா ஒரு 6 மாத காலத்திலேயே இந்த சாலையை முழுமையாக போடப்படும்.
ஆன்மீக பெருமக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரப்படும். பல்லாவரத்தில் நடைபெறும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் பங்கேற்க உள்ளதால் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அமைச்சர் தாமு அன்பரசன் அழைப்பு விடுத்துள்ளார். வருகின்ற 25ஆம் தேதி பல்லாவரத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற உள்ளது. அதற்காக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஒன்றிய மற்றும் பேரூர் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் திருப்போரூர் தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தர இருப்பதால் கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அண்டை மாநிலங்களில் இருந்து சம்மன் வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் உதயநிதி சிறை செல்வார் என பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் சுவாமி விவேகானந்தரின் 162வது ஜெயந்தி விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச். ராஜா கலந்து கொண்டு மீனவ மக்களிடையே சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அண்டை மாநிலங்களில் இருந்து துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு சம்மன் வந்து கொண்டிருக்கிறது என்றும் விரைவில் அவர் கைதாக வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். மேலும் இந்து மதத்தை யாராலும் ஒழிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமைக்கு ஏற்றப்பட்ட கடுமையான சட்டத்தை போன்று கனிம வளம் கொள்ளையடிப்பவர்களுக்கு எதிராகவும் கடுமையான சட்டங்களை ஏற்ற வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உலகம் புலம்பெயர்ந்த தின விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தலைமைச்சான்று வழங்குவதற்காக மாநிலம் முழுவதும் செயல்படும் பல்வேறு நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயரும் மக்களிடம் லஞ்சம் பெறுவதாக குற்றம் சாட்டியதோடு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதாக விமர்சித்த அவர் தற்போதைய திமுக ஆட்சியின் கூட்டணியில் தொடர்ந்து பயணிப்பதாகவும் கூறினார். நாமக்கல் அருகே பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த ஓடப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். அதே பகுதியில் தனது மனைவி, மகன் மற்றும் மருமகனுடன் சொந்த வீட்டில் வசித்து வருகிறார். டிராவல்ஸ் உரிமையாளரான செந்தில்குமார் சம்பவத்தன்று சவாரிக்காக வெளியூர் சென்ற நிலையில் மனைவி லதா பணிக்கு சென்றுள்ளார். மகன் மற்றும் மருமகளும் ஈரோட்டில் உள்ள கோயில் வீட்டுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து 6 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாயை திருடி சென்றுள்ளனர். சவாரியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த செந்தில்குமார் வீட்டு கதவு தாழ்பால் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உள்ளே சென்று பார்த்தபோது நகை பணம் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் செந்தில்குமார் புகார் அளித்ததன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் அடைந்து கொள்கிறார் என எதிர்க்கட்சி துணை கொறடா ரவி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்காக ராணிப்பேட்டையில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க அதிமுக ஆட்சிக் காலத்தில் கையகப்படுத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட நிலத்தில் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி பெருமிதம் அடைந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்க முடியாமல் திமுகவினர் திணறி வருவதாக கூறிய அவர், சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்தால் திமுகவின் ஆட்சி வண்டவாளம் ஏறிவிடும் எனவும் விமர்சித்தார். புதுக்கோட்டை
புதுக்கோட்டையில் கர்நாடக மாநிலத்தில் இயங்கி வரும் தனியார் அரிசி ஆலையில் லோகோவை முறைகேடாக பயன்படுத்தி விற்பனை செய்து வந்த நிறுவனத்தில் அறிவுசார் சொத்துரிமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலத்தில் செயல்படும் தனியார் அரிசி ஆலையிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் கர்நாடக அரிசி ஆலையிலிருந்து தங்களது அரிசிகள் எவ்வாறு விற்பனையாகிறது என ஆய்வு மேற்கொண்டபோது தாங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிகள் வியாபாரமாகாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் தங்கள் நிறுவனத்தின் பெயர் மற்றும் லோகோ முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு அரிசி வியாபாரம் செய்யப்படுவதாகவும் கண்டறிந்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் குருக்கலையாப்பட்டியில் இயங்கி வரும் அரிசி விற்பனை குடோனில் கர்நாடக மாநில அரிசி ஆலையின் பெயர் மற்றும் லோகோவை முறைகேடாக பயன்படுத்தி விற்பனை செய்து வந்தது அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க அதிகாரிகளுக்கு தெரியவந்தது. இதையடுத்து அந்த குடோனில் முறைகேடாக லோகோ அச்சடிக்கப்பட்டிருந்த 25 கிலோ எடை கொண்ட 1500 அரிசி மூட்டைகளை அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து குடோன் உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட அரிசியை விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பிராண்டை இமிட்டேட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி போலியாக ஒரு அரிசி பை தயாரித்து அரிசி பையாகவும் விற்கிறாங்க. அது போக அதில் ஏதோ ஒரு அரிசியை ஃபில் பண்ணி அரிசி மூடையாகவும் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவில் நாங்கள் ஒரு மனு கொடுத்து முறையாக விசாரணை பண்ணி அமலாக்க பிரிவு அதிகாரிகள் இன்றைக்கி பறிமுதல் பண்ணிட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வீரசேகரன்றது அவருக்கு சொந்தமான ஒரு அக்ரோ மில்ஸ்ன்னு சொல்கிற பேரில் ஒரு குடோன், அவரோட குடோன் இங்கே புதுக்கோட்டையில் இருக்குது. இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1500 அரிசி மூடையை இன்றைக்கி பறிமுதல் பண்ணிட்டாங்க. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை வேண்டாம் என மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்த்தார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் திண்டுக்கல் லியோனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வரும் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவில் எம்ஜிஆர் குறித்து பேசாமல் திமுகவினரை குறை கூறுவதையே அதிமுகவினர் வாடிக்கையாக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்தபோது அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஜெயலலிதா எதிர்த்தார் என்றும் பின்னாளில் சட்டமன்றத்தில் அவரை அதனை ஒப்புக்கொண்டார் எனவும் விளக்கினார். தொடர்ந்து பேசிய திண்டுக்கல் லியோனி, திமுக ஆட்சிக்கு வந்த தொடக்கத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் புத்தக பையில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் அச்சிடப்பட்டு இருந்த நிலையில் எவ்வித தயக்கமின்றி மாணவர்களுக்கு அதனையே வழங்குங்கள் என பெருந்தன்மையுடன் சொன்னவர்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என பெருமிதம் கூறியவர், சாகும் வரை ஜார்ஜ் கோட்டையில் எடப்பாடி பழனிசாமியால் தேசிய கொடியை ஏற்ற முடியாது எனவும் கடுமையாக சாடினார். அப்ப பொறுப்பேற்றவுடன் நான் போய் தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவரே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு கோடிக்கணக்கான பைகள் அடிச்சு கிடக்குது, உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த படம் போட்ட பையை எப்படி தலைவரே நாங்க கொடுக்கறது, இந்த படத்தை மாற்றி நாங்க எப்படியாவது அடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு அதுக்கு தலைவர் சொன்னாரு. அப்படி மாற்றி அடிக்கிறதுக்கு செலவாகுமான்னு கேட்டாரு. ஆமா தலைவர்ன்ட்டு டெண்டர் விட்டு எவ்வளவுன்னு கேட்டா 7.5 கோடி ரூபாய் செலவாகுட்டாங்க. தலைவர் சொன்னாரு, அவங்க படத்தோடைய பையி புத்தகம் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, அந்த 7.5 கோடி ரூபாயை தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நிதியாக நான் தருகிறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஓம் சனியும் முகத்தோட்ட பையை மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பெருந்தன்மை உள்ள அரசியல் நாகரிகம் உள்ள தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.